அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் இன்றைக்கு ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு என்ற குழுவின் சார்பில், அதாவது பண்ணை பட்டதாரிகள் தமிழ்நாடு என்ற குழுவின் சார்பில் தினமும் ஒரு தொழில்நுட்பம், இன்று ஒரு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் தினமும் ஒரு தொழில்நுட்பம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அவை சில வேளைகளில் சாட் வழியாகவும் சில வேளைகளில் ஜூம் மீட்டிங் வழியாகவும் நடத்தப்படுகிறது. இன்றைய தினம் நாம் ஜூம் மீட்டிங்ல இந்த தொழில்நுட்பம் பகிர்வை நடத்துகிறோம். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் தலைப்பு ப்ராஃபிட்டபிள் பாலி ஹவுஸ் அண்ட் கிரீன் ஹவுஸ் ஃபார்மிங் என்ற தலைப்பாகும். தற்போது வேளாண்மையில் புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு வரும் ஒரு தொழில்நுட்பம் பாலி ஹவுஸ், கிரீன் ஹவுஸ். ஏற்கனவே இருந்த பாலி ஹவுஸ் என்ற தொழில்நுட்பத்தை விட இது சற்று மாறுபாடாகவும் திறமையுடையதாகவும் இருக்கிறது. இது நல்ல தொழில்கள். முன்னாடி பாலி ஹவுஸ், கிரீன் ஹவுஸ் இதெல்லாமே ஆராய்ச்சிகளுக்காகவோ அல்லது நம்ம நர்சரி வைக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் சமீப காலமாக இது நல்ல தொழில் முனைவோரும் செய்யும் வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளது. எனவே இந்த தொழில்நுட்பம் பற்றி நம்முடன் விவாதிப்பதற்காக இயக்குனர் திரு கே ராசு காஸ் என்ற நிறுவனம் நடத்தி வருகிறார்கள். குளோபல் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கன்சல்டன்சி சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து நடத்தி வருகிறார்கள். அதில் இயக்குனராகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தொழில்நுட்பத்தை நம்முடைய விவாதிக்க வருகிறார்கள். அவர்களை நம் அனைவரது சார்பில் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு தொகுப்பாக ஒவ்வொரு நாளும் ஜூம் மீட்டிங் நடக்கும் போது இந்த தொகுப்பினை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உள்ள நிகழ்ச்சிகளை தொகுத்து நமக்கு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்து அந்த பிளாட்ஃபார்மையும் நமக்கு கொடுத்து உதவுவதற்காக திருமதி சூர்யா நர்மதா என்பவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் கோவைஸ் ஃபவுண்டேஷன் என்ற நிறுவனத்தின் தலைவர் ஆவார். சென்னையில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. அதை பற்றி அவர்கள் தன்னை பற்றி இறுதியில், இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் பேசும்போது அவர்கள் தெரிவிப்பார்கள். இப்போது நாம் நமது தொழில்நுட்ப விவாதத்தை தொடங்கலாம். நான் திரு கே ராசு அவர்களை பேச அழைக்கிறேன். வருக. Thank you very much, Joe. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமி நல்வாழ்த்துக்களை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய ஒரு சிறிய உரையை துவக்குவதற்கு முன் என்னுடைய பெற்றோர்களையும் தாய் மண்ணையும் வணங்கி மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தலைப்பு லாபகரமான பசுமை குடில் பண்ணையம் அல்லது பாலிஹவுஸ் பண்ணையம் என்று சொல்லலாம். இந்த தளத்திற்கு வருகை தந்து ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு என்ற தளத்திலே இன்றைய தலைப்பு 56வது தலைப்பாக, தொழில்நுட்ப தலைப்பாக இருக்கின்றது. இந்த தளத்தை மிகவும் சிறப்பாக, நேர்த்தியாக ஒரு தொழில்நுட்ப தளமாக நடத்தி வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் வேளாண் உதவி இயக்குனர் நண்பர் திரு ஜோ அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நமக்கு அருமையாக அழகாக வழங்கி கொண்டிருக்கும் கோவைஸ் ஃபவுண்டேஷனுடைய நிர்வாக இயக்குனர் மரியாதைக்குரிய திருமதி சூரிய நர்மதா அவர்களுக்கும், இந்த தளத்திலே பங்கெடுத்து
தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்கி இந்த கான்வர்சேஷனிலே கலந்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் மதுபான தற்பொழுது பண்ணையத்தினுடைய முக்கியமான ஒரு தமிழகத்தின் ஆலோசகராக இருக்கின்றார் நண்பர் மதுபாலன், முன்னாள் வேளாண் உதவி இயக்குனர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு என்று சொன்னால் மிகையாகாது. தமிழகத்திலே இந்தியாவிலே 80% மேல் சிறு குறு விவசாயிகளே உள்ளனர். இந்த சூழ்நிலையில் பிராக்மெண்டேஷன் ஆஃப் லேண்ட்ஸ், நிலங்கள் பிரிந்து கிடக்கின்றன. அதாவது 0.5 ஹெக்டேர் முதல் 1 ஹெக்டேர் வரை உள்ள விவசாயிகளே 80% உள்ளனர். இத்தகைய சூழ்நிலையில் விவசாயத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. பல்வேறு சூழ்நிலைகளால், இயற்கை சீற்றங்களால் வருமானம் குறைந்த நிலையிலே உள்ளது. பெரும்பாலான இயற்கை சீற்றங்களின் போது நில் வருமானமாகவும் உள்ளது. நில் என்று சொன்னால் வருமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையும் உள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறைஞ்ச அரசாங்கமானது தற்பொழுது 2 மடங்கு மகசூல், 2 மடங்கு லாபம் என்று ஒரு கொள்கையினை அறிவித்து, 2 மடங்கு மகசூல் 3 மடங்கு லாபம் என்ற ஒரு கொள்கையினை அறிவித்து செயல்படுத்திக் கொண்டு வருகின்றது. அதற்கு நாமெல்லாம் வேளாண் ஆலோசகர்களாகிய நாமெல்லாம் பெரும் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே நான் மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையிலே நாங்களும் கேக்ஸ் ஒன்று அமைப்பை உருவாக்கி குளோபல் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ஹார்டிகல்ச்சுரல் கன்சல்டன்சி சர்வீசஸ் அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக எங்களால் முடிந்த சிறிய பணியை, சிறிய உதவிகளை விவசாயிகளுக்கு செய்து வருகின்றோம். பேர் பார்த்தால் குளோபல் அக்ரிகல்ச்சரல் ஹார்டிகல்ச்சரல் கன்சல்டன்ட் சர்வீசஸ் பெரியதாக இருக்கும். அந்த நோக்கம் கிராம அளவிலிருந்து கிராம பொருளாதாரத்தை, கிராம விவசாயத்தை, கிராம விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதே எங்களுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையிலே விவசாயிகளுடைய வருமானம் குறைந்து வருவதை பெருக்குவதற்கு உயர் தொழில்நுட்பங்கள் உதவி செய்கின்றன. உதாரணத்திற்கு நெல் சாகுபடி செய்தால் நமக்கு கிடைப்பது 20,000 ரூபாய். ஒரு ஏக்கர் நெல் சாகுபடி செய்வதற்கு 25,000 to 30,000 ரூபாய் செலவாகின்றது. ஆனால் கிடைக்கக்கூடிய லாபமோ சொற்ப லாபமே கிடைக்கின்றது, சொற்ப வருமானம். அதாவது ஒரு ஏக்கரிலிருந்து 4 மாதங்கள் உழைக்கும் விவசாயிக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது எல்லா விதமான கால சூழ்நிலைகளும் ஒத்து வரும் பட்சத்தில் சுமார் 8,000 to 10,000 மட்டுமே கிடைக்கின்றது. அது மாதிரி ஒவ்வொரு பயிரிலுமே வருமானம் சொற்ப வருமானமே கிடைக்கின்றது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விவசாயி குறைந்த பரப்பளவில் அதிக லாபம் எடுப்பதற்கு உருவாக்கப்பட்ட உயர் தொழில்நுட்பமே பசுமை குடில் அல்லது பாலிஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மிக உயரிய தொழில்நுட்பமாகும். நானும் வேளாண்மை துறையிலே 28 ஆண்டுகளும், தோட்டக்கலை துறையிலே 7 ஆண்டுகளும் பணிபுரிந்திருக்கின்றேன். தோட்டக்கலை துறையிலே 2.25 வருடம் துணை இயக்குனராக
விழுப்புரம் மாவட்டத்திலே கூடுதல் பொறுப்பு வகித்துள்ளேன். அந்த சமயத்திலே சுமார் 10,000 சதுர மீட்டருக்கு மானியம் வாங்கி கொடுத்து பசுமை குடில் அமைத்துள்ளோம் என்பதை இந்த தருணத்திலே பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றேன். இந்த பாலி ஹவுஸ் பசுமை குடில் என்றால் என்ன? அதாவது குறைந்த பரப்பளவிலே உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செயல்படுத்தி நடைமுறைப்படுத்தி குறைந்த செலவினத்திலே அதிக மகசூல் எடுக்கும் ஒரு திட்டமே பசுமை குடில் திட்டமாகும். பசுமை குடில் அல்லது பாலி ஹவுஸ் அல்லது நிழல் வலைகள் அமைத்து சாகுபடி செய்யும் திட்டமாகும். இப்பொழுது பார்க்கலாம். பாலி ஹவுஸ் என்று சொன்னார், இட் இஸ் எ கல்டிவேஷன் ஆஃப் கிராப்ஸ் அண்டர் complete controlled environmental conditions like temperature, humidity, fertilizer, etc. with the automated system அப்படின்னு சொல்லலாம். ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது, ஒரு ஏக்கரிலிருந்து தோராயமாக ஒரு வருடத்திற்கு 6 முதல் 7 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது. என்னென்ன பயிர்களில் இந்த பசுமை குடில் அமைத்து அதிக லாபம் பெற முடியும் என்பதை பார்க்கலாம். பழ வகைகளை பொறுத்தவரையிலே முக்கியமாக பப்பாயா, ஸ்ட்ராபெரி ரெண்டும் முக்கியமாக இந்த பாலி ஹவுஸ்ல செய்யலாம். வெஜிடபிள்ஸை பொறுத்தவரையிலே கேபேஜ், பிட்டர்கோட், கேப்சிகம், ரேடிஷ், காலிஃப்ளவர், சில்லி, கொரியாண்டர், ஆனியன், டொமேட்டோ எக்ஸெட்ரா. பாலி ஹவுஸ் இதுதான் நாம இந்த பாலி ஹவுஸ்ல சாகுபடி செய்யக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறி வகைகள். What is the use of polyhouse? The polyhouse is a tunnel used with polyethylene in semicircular shape. Polyethylene sheets stabilize the ultraviolet rays and helps in proper photosynthesis in crops. இதுதான் அதனுடைய கான்செப்ட். We can make it in other shape. செமி சர்க்குலர் மட்டுமல்ல, மற்ற ஷேப்லயும் இதை நாம உண்டாக்கலாம். அதே சமயத்துல செமி சர்க்குலர் ஷேப் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஷேப் இன் பாலி ஹவுஸ். எல்லா இடங்கள்லயும் பெரும்பாலான பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழகத்திலே தளி, ஊத்துக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை போன்ற பகுதிகளிலே அமைத்துள்ள எல்லா இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் செமி சர்க்குலர் ஷேப்ல தான் இந்த பாலி ஹவுஸ் அமைச்சிருக்காங்க. பாலி ஹவுஸ் ரொம்ப அதிக லாபம் தரக்கூடியது. மோர் பெனிஃபிஷியல் ஃபார் தி ஃபார்மர். தெர் இஸ் அதாவது என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்றத பார்க்கலாம். பாலி ஹவுஸ் அமைச்சோம்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். தெர் இஸ் எ வெரி லிட்டில் சான்ஸ் ஆஃப் கிராப் லாஸ் ஆர் டேமேஜ் பிகாஸ் பிளான்ட்ஸ் ஆர் grown அண்டர் வெல் கண்ட்ரோல்டு டெம்பரேச்சர். அதாவது கட்டுப்படுத்தக்கூடிய தட்பவெப்ப நிலையிலே நாம அந்த பயிரை சாகுபடி செய்யறதால அதுல பாதிப்பு என்பது மிகவும் குறைவு. 2, we do not have to wait for any particular season because we can grow any type of crop throughout the year. வருஷம் முழுவதும் சாகுபடி செய்யலாம். இது இப்ப நம்ம ஓபன் கல்டிவேஷன்ல செய்யற மாதிரி ஒரு சீசன்ல செஞ்சுட்டு அடுத்த சீசன்ல நாம தரிசா போடுவோம். அப்படி இல்லாமல், ஏன்னா எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதால வருடம் முழுவதும் காய்கறி பயிர்களையோ அல்லது மலர் பயிர்களையோ அல்லது பழப்பயிர்களையோ சாகுபடி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது.
there are very few, அதாவது பூச்சி நோய் பாதிப்பு பாலிஹவுஸ்ல வந்து ரொம்ப கம்மி, மிகவும் குறைவு. There is no impact of the external climate on the growth of the crops. அதாவது வெளியிலிருந்து எந்த விதமான தாக்கமும் பாலிஹவுஸ் சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கு இருப்பதில்லை. Polyhouse has good aeration and drainage systems for better growth of crops. Cropping period is less and one can expect increased production capacity. அதே சமயத்துல fertilizer application is very easy in polyhouse and controlled with the help of sprinkler or drip irrigation system. Jo correct irka, clear irka? நல்லாவே கேக்குது, நல்லா கேக்குது. Sir, right, okay, thank you. Polyhouse அதே சமயத்துல early increases the early yield of the crops. அப்புறம் transporting, grading of products, handling and harvest are easy in the polyhouse farming. ரெண்டு டைப் இருக்கு polyhouseல. There are two types of polyhouse farming based on the environmental conditions. ஒன்னு வந்து natural ventilation system, another one environmental control system. Natural ventilation system na enna paapom. Ila natural ventilation systemla it has fogger system and natural ventilation to prevent pest and diseases. The basic purpose enna, purpose of this type of the house is to protect the crop from adverse climatic condition. Ida anude purpose. Natural ventilation have less cost. Adu or advantage. Natural ventilation system. அடுத்தது environmental system. Crops grow throughout the year by providing controlled environmental factors like temperature, fertilizer automation, humidity, carbon dioxide, and rooting medium. Further, these polyhouse systems are ரெண்டு மேஜர் சிஸ்டம். இதுல வந்து இன்னொரு சப் கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு வந்து லோ காஸ்ட் ஆர் லெஸ் காஸ்ட் பாலிஹவுஸ், லோ காஸ்ட் ஆர் லோ டெக் பாலிஹவுஸ் சொல்லலாம். ரெண்டாவது வந்து மீடியம் காஸ்ட் ஆர் மீடியம் டெக் பாலிஹவுஸ். மூணாவது எக்ஸ்பென்சிவ் ஆர் ஹைடெக் பாலிஹவுஸ். மாதிரி வந்து சப் கேட்டகரிஸ் 3 இருக்கு. காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தவரை பாலிஹவுஸ்ல இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டைப் ஆஃப் பாலிஹவுஸ். லோ காஸ்ட் ஆர் லோ டெக்னாலஜின்னு பார்த்தோம்னா வித்தவுட் எக்ஸாஸ்ட், அதுல என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கும், வித்தவுட் எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் கூலிங் பேட்ஸ். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் வந்து நமக்கு எரெக்ஷன் காஸ்ட் அரௌண்ட் 400 to ₹500 per meter square. மீடியம் காஸ்ட் பொறுத்தவரையில with the exhaust fans ₹900 to 1,200 per meter square, but without automation. High-tech polyhouse பொறுத்தவரையில fully automatic control system அப்படின்னு சொல்லலாம். High-tech polyhouse பொறுத்தவரையில fully automatic control system. அதுக்கு வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 2000. இதெல்லாம் வந்து அதாவது just 10% either that side or this side, plus or minus அப்படிதான் எடுத்துக்கணும். 2,500 to 4,000 per meter square.
அடுத்தது இன்னும் வந்து இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈல்டு இன்க்ரீஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 10 to 12 times அதுக்கு மேலேயும் கிடைக்கும். இந்த பாலிஹவுஸ்ல சாகுபடி செய்யக்கூடிய பயிர்களில் கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து 10 to 12 times எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குவாலிட்டியை பொறுத்தவரையில யூனிஃபார்ம் அண்ட் பெட்டர் குவாலிட்டி. லேபர் காஸ்ட்டை பொறுத்தவரையில ரிடக்ஷன் இன் லேபர் காஸ்ட். ஃபெர்டிலைசர் ரெக்யர்மெண்ட் பொறுத்தவரையில லெஸ் ஃபெர்டிலைசர் ரெக்யர்மெண்ட், thus reduction in fertilizer cost when compared to open cultivation. Water requirement பொறுத்தவரையில low water requirement, thus saving in water. Pest and disease பொறுத்தவரையில less chance of disease attack, thus reduction in disease control cost. அதுல pest and diseaseக்கு செலவு செய்யக்கூடிய காஸ்ட் வந்து குறையுது. Higher efficiency of water and fertilizer use அதையும் பார்க்கணும். முக்கியமா வந்து எஃபிஷியன்சி. எந்த சூழ்நிலையிலும் வந்து நாம வந்து இதை செய்ய முடியும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமானது. கல்டிவேஷன் இன் ப்ராப்ளமேட்டிக் டொப்போகிராஃபி. டொப்போகிராஃபின்றது வந்து ஒரு மேடு பள்ளமான பகுதிகளில் கூட நாம வந்து அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டொப்போகிராஃபி அப்படின்றது. கல்டிவேஷன் ப்ராப்ளமேட்டிக் சாயில் கண்டிஷன்ஸ், எந்த விதமான ஒரு சாயில் கண்டிஷன்ல நாம வந்து செய்ய முடியும். கல்டிவேஷன் இன் ப்ராப்ளமேட்டிக் கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது வந்து அமைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் இது வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைச்சிட்டோம்னா அது எப்படிப்பட்ட ஹரிகேன், ஸ்டார்ம் அண்ட் தண்டர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து இதை வந்து பாதிக்காதுன்றதான் நம்ம வந்து கல்டிவேஷன் இன் ப்ராப்ளமேட்டிக் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஏரியாவை பொறுத்தவரை ரெக்வயர்ஸ் லெஸ் ஏரியா டு கெட் மேக்சிமம் ஈல்டு அண்ட் பெனிஃபிட்ஸ். ஈஸி டு, அதாவது ஆப்ரேட் பண்றது வந்து அதை எரெக்ஷன் பண்றவர், இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி நமக்கு எரெக்ஷன் பண்றவர் வந்து ஒரு டைம் ட்ரைனிங் கொடுத்துட்டு போயிட்டார்னா, சொல்லிட்டு போயிட்டார்னா, இட் இஸ் ஈஸி டு ஆப்ரேட், மெயின்டைன்ஸ் அண்ட் கண்ட்ரோல். எல்லாமே வந்து ஒரு லேபரே செய்யக்கூடிய வேலை தான். இது வந்து லேபர் இல்லைன்னா ஓனரே செய்யக்கூடிய ஒரு வேலை தான். இதுக்கு வந்து ரொம்ப ஹைடெக்கா வந்து டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்லை அப்படின்றதான் சொல்றோம். இதுல என்ன இது மெட்டீரியல் இருக்குன்னா கால்வனைஸ்டு ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து ஸ்பெஷல் அலுமினியம் locking profile to fix covering materials with structure. Natural roofs, sidewall ventilation system. Ultraviolet stabilizer covering materials of polyethylene film. Air circulation fans இருக்கு. Heating system in cold climate. Carbon dioxide generator இருக்கு. Shading and thermal net இருக்கு. இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு prefabricated structure which makes easy to assemble and disassemble. அதாவது அந்த prefabricated structure வந்து ஈஸியா அசம்பிள் பண்ண முடியும். அதை வந்து டிசம்பிள் பண்றதும் ரொம்ப ஈஸி. கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் இஸ் அசம்பிள்டு வித் நட் அண்ட் போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ். அதனால வந்து அது ஈஸியா வந்து நாம வந்து அதை டிசம்பிள் பண்ண முடியும். வெல்டிங்கே தேவையில்லை. இல்ல வெல்டிங்ன்றதுக்கே வேலை இல்லை. நோ வெல்டிங் இஸ் ரெக்வயர்ட். பிளான்டிங் மெட்டீரியல் பொறுத்தவரையில சாயில்லெஸ் மீடியா லைக் கோகோபீட். சாயில் அதிகமா நமக்கு தேவையில்ல, ஃபுல்லா வந்து கோகோபீட் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம்.
starting and closing of micro irrigation system. Irrigation can be operated on time basis, volume basis, and sensor basis. அடுத்தபடியா அதாவது கவர்மெண்ட் சப்சிடி என்ன கிடைக்கும், அரசு மானிய திட்டங்களை வந்து நாம வந்து பார்க்கலாம். ஷேட் நெட்னு ஒண்ணு இருக்கு. ஷேட் நெட்ல தான் வந்து நாம அதாவது நிழல் வலை கூடம் அதிகமா வந்து பிரிசிஷன் ஃபார்மிங்ல சுகர் கேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்து நிறைய பேர் வந்து அதுல சுகர் கேன் நர்சரி ரைஸ் பண்றதுக்கு அந்த ஷேட் நெட் யூஸ் பண்ணி நிறைய பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நிறைய சீட்லிங்ஸ் ரைஸ் பண்றதுக்கு பிரிஞ்சால், டொமேட்டோ, சில்லிஸ் இந்த மாதிரி சீட்லிங்ஸ் ரைஸ் பண்றதுக்கு நிறைய வந்து நாம வந்து நிழல் வலை கூடங்கள் நாம மானியத்துல கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு சதுர மீட்டருக்கு வந்து அரசு மானியம் 355 ரூபாய் பர் மீட்டர் ஸ்கொயர் மேக்சிமம் சப்சிடி. மேக்சிமம் ஒரு சதுர மீட்டருக்கு 355 ரூபாய். மேக்சிமம் ஒரு விவசாயிக்கு 4000 சதுர மீட்டர் வரையில நாம் வந்து மானியம் பெற்றுக்கொள்ளலாம். பாலிஹவுஸ் சப்சிடியை பொறுத்தவரையில ஒரு சதுர மீட்டருக்கு 467 ரூபாய் 50 பைசா. மேக்சிமம் ஒரு ஃபார்மருக்கு 4000 சதுர மீட்டர் மானியம் பெற்றுக்கொள்ளலாம். இத வந்து ப்ரூவ் பண்றதுக்கு the department has showcased vegetable cultivated by shade house and polyhouse methods at workshop to train farmers on high-tech cultivation. Shade net na என்னன்றத பார்க்கலாம். A shade net is just white or light green net like what we are used in our homes, but erected like a tent. The cultivated used in the cultivated crops. As it is a confined area, net allows a farmer to control insect attack to a good extent and make pest control measures like yellow sticky trap more effective. இந்த ஷேட் நெட்டை வந்து நாம வந்து அமைக்கிறதால என்ன பலன்றதை பத்தி தான் இப்ப சொல்லியிருக்கோம். அதாவது மற்ற பயிர்களுக்கு வந்து எல்லோ அதாவது இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு எல்லோ ஸ்டிக்கி ட்ராப் வைக்கும். அதுல வந்து என்ன எஃபெக்டிவ்னஸ் இருக்கோ அதே எஃபெக்டிவ்னஸ் இந்த ஷேட் நெட்ல இருக்குன்றதுதான் இதுல நாம சொல்றோம். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ஆல்சோ ப்ரொமோட்டிங் a new way of initiative, brinjal crop initiative in brinjal crop system with a sundakai rootstock. While an average life of brinjal crop is 4 months, when you graft with Sundakai's rootstock, the crop life extends to 12 months. இது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது ஒரு பிரிஞ்சால் பயிரினுடைய இது தெரியும் நமக்கு டியூரேஷன் ஒரு 4 months. பட் அதை வந்து நாம வந்து ஒட்டு கட்டுறோம்னு வச்சுங்க, சுண்டைக்காய் கூட வந்து கிராஃப்டிங் பண்ணும்பொழுது அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து 12 months இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுதான் அதனுடைய முக்கியமான வந்து ஒரு நோக்கம். பிக்சட் ஐட்டம்ஸ் ஆஃப் சப்சிடி ஃபார் பாலிஹவுஸ் சப்சிடி போனா லேண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 4,50,000 கொடுக்குறாங்க. பர்னிச்சர் ஐட்டத்துக்கு வந்து ஒரு 75,000 கொடுக்குறாங்க. டோட்டல் பிக்சட் காஸ்ட் வந்து ஒரு 81,75,000 வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் சப்சிடி. ஒரு மாடல்
வேணா நாம வந்து ஒண்ணு பார்க்கலாம். ஒரு மாடல் பாலிஹவுஸ் இருக்கு. அதாவது ஒரு ஒரு டென்டேட்டிவ் மாடல் பாலிஹவுஸ் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்னென்ன தேவை, அதனுடைய காஸ்ட் என்ன ஆகுதுன்றதை இப்ப பார்க்கலாம். தி ஃபாலோயிங் ஹைடெக் பாலிஹவுஸ் பார் greenhouse cost is for 1 hectare or 2.5 acres of land. Fixed cost item for polyhouse subsidy. இது வந்து ஒரு அதாவது ஒரு தோராயமானது. இதுல வந்து ஒரு 10% either on that side or this side plus or minus இருக்கலாம். லேண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பொறுத்தவரையில ஒரு ஹெக்டேருக்கு நாம வந்து இப்போ ஒரு மாடல் ப்ராஜெக்ட் சொல்றோம். 4,50,000. ஆபீஸ் ரூமுக்கு பொறுத்தவரையில வந்து ஒரு 3 lakhs. டெலிபோன், ஃபேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் 1 lakh. பாலிஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் 14 lakhs. பிளான்டிங் மெட்டீரியல் அண்ட் பிளான்டிங் 30 lakhs. இது வந்து என்ன, இப்ப 30 lakhsன்றது வந்து நமக்கு என்னமோ அதிகமா தெரியும். இருந்தா கூட பிளான்டிங் மெட்டீரியல் பிளான்டிங் வந்து 3 lakhs தான். It is not 30 lakhs, it is 3 lakhs only. கோல்டு ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு 9 lakhs. ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் டிரான்ஸ்போர்ட் வேன் ஒரு 2 lakhs. கிரேடிங் அண்ட் பேக்கேஜிங் ரூம் ஒரு 5 lakhs. ஜெனரேட்டர் செட் ஒரு 2.5 lakhs. அப்புறம் அடுத்தது பவர் ரிலேட்டட் இன்ஸ்டலேஷனுக்கு ஒரு 2 lakhs. ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சிஸ்டம் அண்ட் மிஸ்டிங் லீனியர் எல்லாம் சேர்த்தா வந்து ஒரு 8 lakhs. பர்னிச்சர் ஐட்டத்துக்கு வந்து ஒரு 75,000. டோட்டல் பிக்சட் காஸ்ட் இதுதான் நாம வந்து ஏற்கனவே சொன்னோம், 81,75,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெக்கரிங் காஸ்ட்டை பொறுத்தவரை அதெல்லாம் இப்ப சொன்ன ஐட்டம்லாம் வந்து பிக்சட் காஸ்ட். ரெக்கரிங் காஸ்ட் ஐட்டத்தை பொறுத்தவரையில பாலிஹவுஸ்க்கு மெனூஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் 1,50,000. பிளான்ட் ப்ரொடெக்ஷன் காஸ்ட் 1,50,000. preservatives 3 lakhs. பேக்கிங் மெட்டீரியல்ஸ் 2 lakhs. மொத்தம் என்ன இதுல வந்து அதாவது த்ரூ ஏர் வரும்பொழுது அந்த மெட்டீரியல்ஸ்க்கு ஏர் ஃப்ரைட், லேபர் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் அண்ட் கமிஷன், எம்ப்ளாயி சேலரிஸ், இபி சார்ஜஸ், ஓவர் ஹெட் காஸ்ட் அண்ட் மிஸ்லேனியஸ் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்த்தா டோட்டல் ரெக்கரிங் காஸ்ட் 1,64,00,000 வருது. 1,64,00,000. அதுல டோட்டல் பிக்சட் காஸ்ட் பிளஸ் ரெக்கரிங் காஸ்ட் சேர்த்தோம்னா 2,45,75,000 வருது. 2,45,75,000 நமக்கு வந்து மானியமும் இருக்கு. மானியம் பாத்தீங்கன்னா நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டுல 50% சப்சிடி நமக்கு கிடைக்குது. அது ப்ராஜெக்ட் காஸ்ட்ல வந்து 112 லட்சம் நமக்கு வந்து மேக்சிமம் சீலிங் ஒரு ஃபார்மருக்கு கிடைக்குது. 112 லட்சம் கிடைக்குது. இது வந்து நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நம்ம இதுல ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நேஷனல் ஹார்டிகல்ச்சர் மிஷன் மூலமா நமக்கு 50% ஆஃப் தி ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இந்த சப்சிடியை நாம அவைல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. So the input cost for farmer going for polyhouse cultivation is low and affordable அப்படின்றதுதான் முக்கியமானது. இதுல வந்து இப்ப நாம வந்து ஓரளவு இப்ப இந்த கிரீன் ஹவுஸ் பாலிஹவுஸ் கல்டிவேஷனை பத்தி நாம வந்து கல்டிவேஷனை கவர் பண்ணிருக்கோம். இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிருக்கோம். இதுல எதுக்காகனா ஒரு
சிறு விவசாயி கூட லேண்ட் வந்து ரொம்ப கம்மியா உள்ளவர் கூட ஒரு 1000 சதுர மீட்டர், ஒரு 2000 சதுர மீட்டர் இடம் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த கிரீன் ஹவுஸ், பசுமை குடில் அல்லது பாலி ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய முறையிலே பயிர்களை சாகுபடி செய்து அதிக லாபம் பெற முடியும். அதிகமா செலவாகுதுன்னு நாம வந்து ரொம்ப யோசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு முக்கியமா வந்து அரசு மானியம் கிடைக்குது, கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்குது. அதிகமா வந்து நாம லேபரையும் நாம நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஏக்கர்ல இருந்து நமக்கு குறைந்தபட்சம் ஆண்டிற்கு 7.5 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே விவசாயிகள் அதிக லாபம் தரக்கூடிய உயர் தொழில்நுட்பமான கிரீன் ஹவுஸ் அல்லது பாலி ஹவுஸ் அமைத்து அதிக லாபம் ஈட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த ஒரு தருணத்திலே அழகாக ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் தமிழ்நாடு ஏற்பாடு செய்து எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கும் மேடம் சூரிய நர்மதா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொண்டு, கேட்ஸ் என்ற அமைப்பு ஒரு உலகளாவிய அமைப்பு. சேவை வேளாண் பெருமக்களுக்கு, விவசாயிகளுக்கு சேவை செய்ய விரும்பும் நண்பர்கள் எங்களுடன் இணைந்து செயல்படலாம். கிராம அளவிலே எங்கள் பணி தொடங்கிவிட்டது. ஏராளமான இளம் வேளாண் பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். வேளாண் பட்டதாரிகளையும் பணியமர்த்தி அவர்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க கேக்ஸ் அமைப்பு முனைந்துள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். திரு ராசு அவர்கள் அருமையாக நமக்கு இந்த பாலி ஹவுஸ் தொழில்நுட்பம் பற்றி எடுத்துரைத்தார்கள். ஆமா, எல்லோர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இப்போது அவங்க நிறைய இந்த திட்டம் தொடர்பா நிறைய மானிய விவரங்கள் மற்றும் அதுல என்னென்ன செய்யணும் அப்படிங்கறது பற்றி சொன்னாங்க. இது தொடர்பான வினாக்கள், கேள்விகள் ஏதேனும் உண்டெனில் வேற ஏதாவது சந்தேகம் கேட்டாலும் நாம சொல்லலாம், கிளாரிஃபை பண்ணலாம். ராசு வந்து ஒரு 40 நிமிடம் பாலி ஹவுஸ் பத்தி சொன்னாருங்க. ஹலோ, சொல்லுங்க சார். மதுபாலன் சார் சொல்லுங்க. பட் இட் இஸ் ஏ தியரிட்டிக்கலா பிரிண்ட் அவுட்ல என்ன இருக்குதோ அதை வாசிச்சாரு. என்னுடைய இது என்னன்னா ரியல் பிராக்டிக்கல் விசிட் பண்ணி அதில் வந்து உண்மையிலே எவ்வளோ லாபம் எடுத்தாங்க, என்னென்ன டிசீஸ் வரும், எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு பாலி ஹவுஸ்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதனுடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அப்படி சொல்லியிருந்தாருன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா என்னை பொறுத்தவரையில் என்னுடைய மாவட்டம் தான் வந்து பாலி ஹவுஸுக்கு முன்னிலை மாவட்டம், அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி. நான் பல்வேறு பாலி ஹவுஸுக்கு போயிருக்கிறேங்க. அவங்க கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, அட் தி டைம் ஆஃப் ரெயின், காற்று மழை அடிக்கிறப்போ அந்த பாலியெல்லாம் பிச்சுட்டு போகுது, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா சொல்லுங்க சார். நம்பர் 1, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு தெரியணும். சரி, டிடி சார் சொல்லுங்க சார். அவர் என்ன ஜாயின் பண்ணல, இப்போ வந்துருவாரு, நீங்க சொல்லலாம், நீங்க தொடருங்க. அந்த ஏன்னா 90% பாலி ஹவுஸ் வந்து ஆரம்பத்துல நல்லா போட்டு ஒரு 2 or 3 வருஷத்துல அப்படியே கிழிஞ்சு அதை பராமரிக்க முடியாம போனவங்க தான் ஜாஸ்தி. ஒரு 5% பீப்புள் தான் வந்து அதுல வந்து வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, ப்ராப்பர் ட்ரைனிங்கே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்புறம் மெயினான கிராப் பார்த்தீங்கன்னா ஒசூரில் ரோஸு. அந்த ரோஸில் வந்து
ரூட் வில்ட் அண்ட் ரூட் ராட் அது ஃபுல்லா வந்துருங்க. ஒரு செடிக்கு அட்டாக் ஆச்சுனாவே என்டையர் பாலி ஹவுஸுக்கு அட்டாக் ஆயிடும். அதனால 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி அதை அந்த செடியை ரிமூவ் பண்ணி அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு அவ்வளோ செலவு பண்றாங்க, அவ்வளோ கெமிக்கல் அடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்றது? சரி, ராசு சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னும் லிங்க் கிடைக்கல, வந்த உடனே அவரு பதில் சொல்வாரு. அது வரைக்கும் வேற விஷயங்களும் பேசிக்கொண்டு இருக்கலாம். மதுபாலன் சார், உங்களோட கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு இது கொடுக்குறேன் சஜஷன். ஆக்சுவலி இந்த தியரட்டிக்கல் நாலேஜ் நம்ம ஏன் இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதுக்கு எவ்வளவு ஆகுதுங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான் இது. ஆக்சுவலி இப்போ நாங்கள் இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸோட ஜோசாரோட பண்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இவ்வளவு ஆகுது. ஏன்னா கிரீன் ஹவுஸ் பாலி ஹவுஸ்ங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பெருசுங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு இன்ட்ரடக்ஷன், இட்ஸ் தியரட்டிக்கல் ஒன், ஒரு இன்ட்ரடக்ஷன் போறோம். ஏற்கனவே சாந்தி மேம் அவங்களும் வந்து இதை பத்தின ஒரு வெபினார் அவங்க பிளாட்ஃபார்ம்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ இது என்ன பண்ண போறோம்னா, ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தர் அதுல உள்ள ப்ராக்டிக்கல் இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். ஒண்ணு. செகண்ட் வந்து நீங்க சொன்னது வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து எல்லாத்துக்குமே we have to stabilize, not only for நம்ம கிரீன் ஹவுஸுக்குன்னு கிடையாது, மற்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இன்சூரன்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணோம். அதனாலதான் இப்போ இந்த ஃபார்ம் கிராஜுவேட்ஸ்ங்கிற ஒரு குரூப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணினாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்களுக்கு கொண்டு போக முடியும். அதுக்காக தான் இதை பார்த்து, ஏன்னா இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸுங்கிறது இல்லை. இன்னொன்னு, இந்த தேர்ட் வந்து இப்போ ரோஸ் அண்ட் ஜெர்பிரா ஹொசூர் சைடு இந்த கிரீன் ஹவுஸ் கல்டிவேஷன் எங்க நிறைய வருதுன்னா அந்த ஃபிளாரிகல்ச்சர் சைடு தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபிளாரிகல்ச்சர் சைடுல பண்ணும்போது அவங்களுக்கு என்னுடைய வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. இது மதுபாலன் சார், உங்க டவுட்டை வந்து அப்படியே ஒரு 3-4 பாயிண்ட்ஸா சொல்லிடுறீங்களா அவருக்கு? ராஜு சார் வணக்கம். சொல்லுங்க மதுபாலன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் மீட் பண்றோம், வாங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு ஒரு சரி, அது சொல்ல வேண்டாம். ஓகே, நான் கேள்விப்பட்டேன் நான். ரைட், ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ஓகே. அதாவது நீங்க வந்து ஒரு 45 நிமிடங்கள் பேசிக் ஆஃப் பாலி ஹவுஸ் தியரிட்டிக்கலா சொன்னீங்க எல்லாம். நான் கேட்கறது வந்து பாலி ஹவுஸுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? ஏன்னா நான் போற இடத்துல எல்லாம் பாலி ஹவுஸ்ல இருக்க பீப்புள் என்கிட்ட கேட்கறது வந்து, விசிட் பண்றப்போ கேட்கறது என்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அட் தி டைம் ஆஃப் மழை காற்று அடிக்கிறப்போ அந்த இதுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? பாலியெல்லாம் கிழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர், டெங்கனிக்கோட்டா, ராயக்கோட்டா, கெலமங்கலம் இங்கெல்லாம் வந்து பாலி ஹவுஸ் 90% இருக்குது. அந்த 90%ல ஒரு திரைவாய் இருக்கிறது 5% தான். மீதி எல்லாம் ஒரு 2 வருஷம் மானியம் வாங்கிட்டு எல்லாம் கிழிஞ்சு போய் பண்ண முடியாம தவிக்கிறாங்க, ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம. நம்பர் 1, இதை எப்படி ரெக்டிஃபை பண்றது? நம்பர் 2, பாலி ஹவுஸ்ல நிறைய பேர் இங்க ஒசூர் சூளகிரிக்கு அந்த பக்கத்துல இருந்து, ஒசூர்ல இருந்து சூளகிரிக்குள்ள இருக்கிற பாலி ஹவுஸ்ல ரோஸ் நல்லா வருது, ஜெப்ரா நல்லா வருது. இதுல ரோஸ்ல வந்து ரூட் ராட், ரூட் வில்ட் இது வந்து ரொம்ப ஹையா வருது. ஒரு செடிக்கு அஃபெக்ட் ஆனாவே என்டையர் பாலி ஹவுஸ் போயிடுது. அப்போ ஃபார்மர்ஸ் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் செலவு பண்றாங்க. மினிமம் 4 to 5 lakhs வரை எக்ஸ்பெண்டிச்சர் பண்றாங்க. இதை எப்படி ஓவர் கம் பண்றது? எக்ஸ்பிளைன் சார். சார், இப்ப நீங்க இன்சூரன்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? இன்சூரன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரையில இந்த மாதிரி இண்டிவிஜுவல் இதுக்கு கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் வந்து இன்சூர் பண்றது இல்ல. தனியா வந்து நாம பண்ணிக்கலாம். நாம இண்டிவிஜுவலா வந்து இந்த ஏரியாவில் நான் வந்து நான் இப்ப ஒரு 25 சென்ட்ல வந்து நான் பாலி ஹவுஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவலா போய் நீங்க வந்து இன்சூர் பண்ணீங்கன்னாக்கா டெஃபினட்டா வந்து அதுக்கு வந்து இது கிடைக்கும். அந்த மாதிரிதான் இருக்க ஒழிய ஒரு கலெக்டிவா வந்து உங்களுக்கு அதை இது பண்ணி இது வரைக்கும் வந்து கவர்மெண்ட்ல வந்து இப்ப கிராப்புக்கு கொடுக்குற மாதிரி, கிராப்புக்கு கூட என்னன்னா இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு கிடையாது. நமக்கே தெரியும், இண்டிவிஜுவல் ஃபார்மர் கிடையாது. ஒரு வில்லேஜ்
எந்த வில்லேஜ் ரெவென்யூ வில்லேஜ் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதுலதான் வந்து நமக்கு வந்து இப்ப இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, அது தெரிஞ்சது. அதே மாதிரிதான் இப்ப இதுக்கும் வந்து இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு வந்து நம்ம இது கிடையாதுங்க. அது நம்ம இண்டிவிஜுவலா வந்து எவ்வளவு ஏரியா வந்து நம்ம வந்து எது கல்டிவேஷன் பண்றோமோ, ஒரு கிரீன் ஹவுஸோ அல்லது பாலி ஹவுஸோ அல்லது ஷேடட் ஹவுஸோ போடுறோம்னா அதுக்கு வந்து நம்ம தனியா இன்சூர் பண்ணிக்கிறதா நல்லது. இதுதான் என்னுடைய கருத்து. அதான் அப்படிதான் இப்ப சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அததான் வந்து நாம எடுத்துக்கணும். எந்த இன்சூரன்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் சார்? ஆனா நான் கேள்விப்பட்டவர்ல எந்த இன்சூரன்ஸ் காரனும் பாலி ஹவுஸ் கொடுக்க மாட்டேன்றான். ஏன்னா காஸ்ட் வந்து 15 லட்சம் 20 லட்சத்துக்கு மேல போறதுனால எந்த இன்சூரன்ஸ் பண்றாங்க சொல்லுங்க. நீங்க இப்ப வந்து என்னன்னாக்கா எல்லா பேங்க்லயுமே இன்சூரன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பண்றாங்க, ஐசிஐசிஐ பேங்க்ல பண்றாங்க, கொட்டாக் மஹேந்திரா பண்றாங்க. அவங்க எல்லாம் அப்ரோச் பண்ணி அது வந்து இண்டிவிஜுவல் மேனுக்கு, மனுஷனுங்களுக்கு. அதான் சொல்றேன், இண்டிவிஜுவல்னாக்கா நம்ம இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் வந்து ஒரு 25 சென்ட் நான் ஒரு ஹெக்டேர்ல போடுறேன் சார். எனக்கு வந்து அதனுடைய இது வந்து 2.5 கோடி ரூபாய் ஆகுது. ஒரு ஹெக்டேர்ல நான் பாலி ஹவுஸ் போட்டிருக்கேன், எனக்கு 2.5 கோடி ரூபாய் ஆகுது. நான் அதை வந்து இன்சூர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா யாருமே வந்து ஏத்துக்கிறது இல்லையா? இது ஏன்னா அப்ரோச் பண்ணி பாக்குறவங்க பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும். இது வந்து ஏத்துக்கிறது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பிரைவேட் இன்சூரன்ஸ் வந்து பண்ண மாதிரி தெரியலைங்க சார். இல்ல ஏத்துக்கிறாங்க, டெஃபினட்டா வந்து they accept it. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களும் வந்து டெக்னாலஜிஸ்ட் வச்சிருக்காங்க, அவங்களும் ஃபீல்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்க. போய் பார்த்துட்டு நீ ஏன்னா அக்ரிகல்ச்சரோட கொடுக்குறான், எல்லா இதுலயுமே கொடுக்குறான், கொடுக்காது கிடையாது. அவன் என்னன்னா நம்ம இந்த பேங்க்ஸ் ரூரல் பேங்க்ஸுக்கு வந்து 2 பேங்க்குக்கு ஒரு ஆள்னாக்கா அவன் 10 பிரான்ச்சுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கான், 10 இல்ல 20 பிரான்ச்சுக்கு ஒரு ஜோனுக்கே ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து அவருடைய டியூட்டி என்னன்னா அதை வந்து போய் பார்த்து அதை வந்து பண்ண வேண்டியதான் அவருடைய வேலை. இவங்க எல்லாம் they are very much interested in doing. அவனுக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு தேவை வந்து பிசினஸ் தான். ஹெச்டிஎஃப்சில வந்தாலும் சரி, ஐசிஐசிஐ இருந்தாலும் சரி, கொட்டாக் மஹேந்திரா வந்தாலும் சரி, அவனுக்கு தேவை பிசினஸ். நீங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து 3 கோடி ரூபாய் நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்க வந்து இது வேணும்னா பட் மேபி இட் மேபி காஸ்ட் இஸ் மோர் அதாவது பிரீமியம் காஸ்ட் அதிகமா இருக்கு. டெஃபினட்டா வந்து அந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் ஃபார்மருக்கு இந்த பாலி ஹவுஸ்க்கோ அல்ல கிரீன் ஹவுஸுக்கோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதுதான் என்னுடைய கருத்து. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, ரெண்டாவது ஃபங்கல் டிசீஸ பத்தி சொன்னீங்க இல்லையா மதுபாலன். ஃபங்கல் டிசீஸ் இப்ப நமக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் பஞ்சிசைடு. இப்ப அதையும் தாண்டி நம்ம வந்து பண்ணணும்னாக்கா நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஆர்கானிக் மெத்தட்ல தான் போகணும். ஆர்கானிக் மெத்தட்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச மெத்தட் வந்து என்ன இது சாத்தியமாகும் நீங்க தான் சொல்லணும். ஆர்கானிக் மெத்தட்ல இப்ப நம்ம வந்து ஃபங்கல் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம டெரஸ் கார்டனுக்குலாம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதே மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ ஃபங்கல் டிசீஸ் ஒரு சின்ன இன்டராக்ஷன். நம்ம டிசீஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி டாக்டர் என் முருகேசன் லைன்ல இருக்காங்க. he will also give his explanation. Yes sir, yes. Thanks Madhubalan. நன்றி சார். thank you ராசு சார். முருகேசன் சார் கொஞ்சம் இந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இன் பாலி ஹவுஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க சார். அவங்க சார் சொல்லுங்க. முருகேசன் சார் என்டமாலஜிஸ்ட் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். அதாவது நான் வந்து ஃபியூ ஃபீல்ட் விசிட் தான் போயிருக்கேன் இதுக்கு, இந்த பாலி ஹவுசஸ்க்கு. அப்படி போகும்போது என்னைக்கு ஃபீல்டு விசிட் போறதுக்கு முன்னாடி ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துட்டு தான் போறது, ரைட்டா? இப்போ வந்து ஒரு சார் கேக்குதா? நல்லா கேக்குது சார். ஆக்சுவலா வந்து பாலி ஹவுஸ்ல ரொம்ப கரெக்டா பெஸ்ட் டிசீஸ் பார்த்தது நம்ம வேளாண்மை கல்லூரி கிள்ளிக்குளம். ஓகே. வேளாண்மை கிள்ளிக்குளத்துல ஏறத்தாழ ஒரு மொத்தம் கிள்ளிக்குளம் காலேஜுக்கு டாக்டர் கே ராமசாமி ஒரு 89 கோடி கொடுத்திருக்காரு பல்வேறு விஷயத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட். கொஞ்சம் மைக் வந்து வாய் பக்கத்துல வச்சா நல்லது. கொஞ்சம் 87 கோடி கொடுத்திருக்காரு. 87 கோடியில ஒரு 15 கோடியாவது பாலி ஹவுஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். கேக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெர்பரா ஜெர்பரா பாத்தீங்கன்னா
இலைப்பேன் இலைப்பேன் வந்து கொஞ்சம் ரொம்ப இருக்கு. இலைப்பேன் பொதுவா வெளியே உள்ள ஃபீல்ட விட ரொம்ப இருக்கு. அதுக்கு ப்ராபபிள் என்ன ரீசன்னா சில டெம்பரேச்சர் இருக்குல்ல, டெம்பரேச்சர் வந்து நம்ம ஒரு மெயின்டைன் பண்றோம். அந்த டெம்பரேச்சர் வந்து எபோவ் 30 போகும்போது பெயின் தொல்லை ரொம்ப ஆகும். பெயின் தொல்லை, ரைட்டா? இது போக வந்து ஒரு 3 பெஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸா இருக்கு. அதாவது இந்த மாதிரி பாலியோஸ்ல ஒன்று வந்து மெலாடகேனினா தெரியும் நினைக்கிறேன். நெமட்டோடு நெமட்டோடு ரொம்ப இருக்கு நான் பார்த்த வரைக்கும். இது போக கொஞ்சம் என்கிட்ட ஃபோனும் பண்றாங்க, என்னச்சுன்னு கேட்குறாங்க. அப்படிதான் அப்போ உடனே கேட்குறேன். நான் பொதுவாக ரெக்கமெண்டேஷன் சொல்றது இல்லை. என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, என்ன எதில் வச்சிருக்கீங்க, ஃபீல்டா பாட்டா அதில் பாலி ஹவுஸா ஸ்க்ரீன் ஹவுஸா அதில் ஓட்டர் எல்லாமே கேட்குறோம். அப்படி பல்வேறு விஷயங்கள் கேட்கும்போது என்ன தெளிவாக வருதுன்னா, பேஸ்ட் ஆன் அவர் ஃபீல்டுன்னா நான் வந்து ஆப்டரி டைம்ல தான் பார்த்துருக்கேன், இதுக்கு முன்னாடி பார்த்ததில்லை. பேஸ்ட் ஆன் ஃபீல்டு ஸ்க்ரீன் ஹவுஸ் விசிட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சட்டையை போடுறவங்கள அலோவ் பண்ணக்கூடாது. எல்லோ கலர் வேஷ்டி எல்லோ கலர் சட்டை போடுறவங்கள தயவுசெய்து உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ளூ கலர் சட்டையும் தான். ப்ளூ கலர் ஏன்னா ப்ளூ கலர் வந்து பேனையும் அட்ராக்ட் பண்ணும். இலைப்பேன் ப்ளூ கலர். அடுத்து மீலி வந்து முடிஞ்ச வரைக்கும் உள்ள யாரையாவது கூட்டிட்டு போனீங்கன்னா, ஃபீல்டு விசிட்டுக்கோ எதுக்கோ கூட்டி போனா யாரையும் உள்ள அலோவ் பண்ணக்கூடாது. உள்ள போறதுக்கு முன்னால வேற ட்ரெஸ் கொடுத்தா நல்லது, ஒரு கோட்டிங். ஏன்னா வந்து இது ப்ரொடெக்ட்னு சொல்றதுனால என்னன்னா, உள்ளுக்குள்ள வந்து நம்ம ஹைலி கண்ட்ரோல்டு. இப்ப வெளியேனாவது கொஞ்சம் நிறைய பாரசைட் ப்ரிடேட்டர் நிறைய நேச்சுரல் நிறைய இருக்கு. உள்ள வந்து கிடையாது. ஏன்னா நம்ம எதையுமே உள்ள விடுறதில்ல, எதையும் வெளியே போட விட மாட்டோம், புரியுதா? அதனால வந்து அவங்களுக்கு ஒரு அங்கி போட்டு அனுப்புனா சில இது சேவ் பண்ணலாம். அதுக்கடுத்து சாயில் இருக்குல்ல, சாயில் வந்து ஒவ்வொரு கிராம் சாயிலையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி தான் உள்ள விட்டா நல்லது. சாயில் ஸ்டெரிலைசேஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கு 2-3 மெத்தட் இருக்கு. கெமிக்கல் அண்ட் அதர் நிறைய ஆர்கானிக் மெத்தட் இருக்கு. கெமிக்கல் இல்லாம மற்ற பிசிக்கல் ஃபோர்ஸஸ்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஃபாரின்லேயே பண்றாங்க, நம்ம வந்து சிலவங்க பண்ண ட்ரை பண்றாங்க. நான் ஒரு இதை அட்வைஸ் பண்ணேன். அடுத்து என்னன்னா, இந்த சாயில் உள்ள வெளியிருந்து சாயில் கொண்டு வராம இருக்கு நல்லது. உள்ள சாயில இது பண்ணணும். இது போக நம்ம வைக்கிற பிளான்ட் வெளியிருந்து தானே கொண்டு வரோம். உள்ள வைக்கிற செடி வெளியிருந்து கொண்டு வரோம். அந்த பிளான்ஸை எக்ஸாமின் பண்ணி அதில் பூச்சியோ நோயோ இல்லைன்னு கண்ணில் தெரிஞ்சாலுமே அதுக்கு பைட்டோ சானிடேஷன் பண்ணினால் நல்லது. சரி, பைட்டோ சானிடேஷன்னா என்ன? சப்போஸ் சீடு மெட்டீரியல் இது மாதிரினா ஃபார்மலின் ட்ரீட் பண்ணலாம். சீடை வந்து ஜஸ்ட் ஒரு கேப்புக்கு சீடை கொண்டு உள்ள சோ பண்ண போறீங்க பார்த்தீங்களா. அடுத்து சீட் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கார்பன் டெசியம் ட்ரீட் பண்ணால் நல்லது. இது பிறகு சார் ஒருத்தர் சொன்னார், இப்போ வந்து நிறைய பெஸ்டிசைட் ப்ராப்ளம்னு சொல்லும்போது அவங்க தயவு செய்து அருகில் உள்ள வேளாண் தோட்டக்கலைகளில் கொஞ்சம் காட்டியிருக்கலாம், அல்லது பக்கத்தில் உள்ள ஆராய்ச்சி நிலையம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பையூர் ஆராய்ச்சி நிலையத்தில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பையூர் அந்த கோசூர் ஏரியாவில் வந்து கேட்டால் அதான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்கன மருந்தை ஊற்றினால் ஒருவேளை குணமாயிருக்கும். கண்டிப்பா சார். அடுத்தபடி என்னன்னா, என்னைய பொறுத்த கண்டெய்னரைசேஷன் பெட்டரா இருக்கும். கண்டெய்னரைசேஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்கு. இது வந்து ஆர்கிட்ல பார்த்துருக்கேன். இந்த தக்கலை கிட்ட ஒருத்தர் ஆர்கிட் வளர்க்க ராமகிருஷ்ணன் ஒருத்தர் ஆர்கிட் இருக்கிறாரு. அவர் பாலி யூஸ் போடலை, ஸ்க்ரீன் யூஸ் போட, அதில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு பெஸ்ட் ப்ராப்ளத்துக்கு நான் கண்டெய்னரைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு. அது கொஞ்சம் லைட்டாக பண்ணி பார்த்தா கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து உள்ள பெஸ்ட்டு உள்ளதான் முட்டையிட போகுது, உள்ளதான் குட்டி போட போகுது, உள்ளதான் பீப்பேட்டா போயெல்லாம் போட போகுது. அதை நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ரைட்டா? நம்ம வந்து எல்லா மருந்துமே எல்லா சமயத்திலையும் எல்லா பூச்சியும் கண்ட்ரோல் பண்ணாது, ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன, எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அதாவது பெங்களூர்ல இருந்து ஜெர்பரா ரோஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அது ஒரு அமெரிக்கன் இது என்னை கான்டாக்ட் பண்ணார். அவரு சொன்னார், என்னை வந்துட்டு போனாரு. நான் வந்து இந்த ஃபீஸ் வாங்கலன்னொன்னே என்னை கொஞ்சம் குறைச்சல் மைப்பட்டாரு. இல்லை சார், எனக்கு வேற கன்சல்ட் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டாரு, இல்லைங்க நான் வந்துட்டு போறதுக்கு 10,000 ரூபாய் வேணும்னு. பெங்களூருக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு எனக்கு ஸ்டே பிளஸ் 10,000 பெர் டே வேணும்னு. அதோட ஓடி போயிட்டாரு. சரியா, நமக்கு லெஸ் இஸ் மோர் கம்ஃபர்ட். இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் அவருக்கு.
பிறகு என்னன்னா இது போக வந்து மெயினாக பார்த்துக்கங்க, உள்ள யாரையும் விடக்கூடாது, கண்டவங்களே விடக்கூடாது. ஒரு கோயில் மாதிரி குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் போட்டு தான் உள்ள வரணும். அடுத்து வந்து நம்ம அந்த பட்டுப்புழுது மாதிரி பாருங்க, சப்பலை கழுத்தினா உள்ள விடணும். காலை கழுவணும். கால் வந்து டெட்டாலோ பினாயிலோ ஒரு பள்ளத்தில் இருக்கணும். ஏன்னா டிசீஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ பட்டுப்புழுலாம் பார்த்துருக்கோம். யாரும் அதுக்கு தான் வந்து திருஷ்டி படும்பாங்க, கண் திருஷ்டி. காணாது, பொட்டாசியம் காணாது. பினாயில் தான் பெஸ்ட். பினாயில் வந்து டாக்டர் என்ன ரெக்கமெண்டேஷன் அதான் நல்லது. பினாயில் இருக்குல்ல, அந்த டாக்டர் என்ன ரெக்கமெண்டேஷன் தான் நல்லது. மற்றபடி நீங்க இந்த பினாயில் கருப்பு பினாயில வேணாம், இந்த கலர் பினாயில இந்த வாசனை பினாயிலும் போடாங்க, ஒன்றும் ஒப்பேறாது. கொரோனாவுக்கும் ஒப்பேறாது, இதுக்கும் ஒப்பேறாது. அதனால இது போக வந்து ஸ்டிக்கி டிராப் வந்து ஜஸ்ட் டு மானிட்டர் ஒன்லி. அதுல எல்லோ ஸ்டிக்கி டிராப் மட்டும் காணாது, ப்ளூ கலரும் போடணும். ஏன்னா வந்து எல்லோல ஏஃபீடும் ஒயிட் ஃப்ளையும் மட்டும்தான் ஒட்டும், த்ரிப்ஸ் வந்து ரொம்ப ஒட்டாது. அது ஒரு ஃபைண்டிங், ரைட்டா? என்னோட ஸ்டூடெண்ட் பண்ணும்போது அந்த ஃபைண்டிங் வச்சு, ரைட்டு. அடுத்து சாயிலுக்கு வந்து ஏதாவது சில பெஸ்ட்டுக்கு வந்து சாயில விழுந்து மறுபடியும் மேலே வரும் சில பெஸ்ட். அதுக்கு சாயில ட்ரீட் பண்ணி ஆகணும். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பிசிக்கல் ஃபோர்ஸாக இருக்கலாம், இல்லை கெமிக்கல் ஃபோர்ஸாக இருக்கலாம். கெமிக்கல் போகும்போது என்ன பிரச்சனைனா, நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். பிளான்ட் மெட்டீரியல் இப்போ யூகே அரேபியாலாம் பிளான்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரேபியா, இப்போ யூகேலாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டு பொங்கல் வரைக்கும் ஒரு 6-7 ஃபங்க்ஷன் வருது. அதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கலர் தான் வேணும் அவங்களுக்கு, ஃப்ளவர். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த பாடுங்களா ஆத்தாத்தா மங்காத்தான்னு சொல்லி இப்போ அந்த குலசேரப்பட்டம் போவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி டார்க்கில் ட்ரெஸ் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு பேய் பிசாசு மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அதுக்கு கருப்பு கலர் பூ கேட்குறாங்க. அது மாதிரி நம்ம மக்கள் தீபாவளி அது மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் நீங்கள் ஃபாரினுக்கு போகும்போது என்னன்னா அதில் பெஸ்டிசைடு இருந்தால் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என்டையர் கண்டெய்ன்மெண்ட் அது பார்த்துங்க. அதனால் என்னென்னா யூஸ் பண்ணுற பெஸ்டிசைடுக்கு வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஃபீல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா குளோரிபைரிபாஸ்க்கு 7 நாள் வெயிட்டிங் பீரியட். ஆனால் கிளாஸ் ஹவுஸ் பாலி ஹவுஸில் வெயிட்டிங் பீரியட் 1 மாதம் ஆகலாம். ஏன்னா வந்து அங்கே வெயில் படுறதில்ல. அதனால் டோஸ் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணும். எந்த அளவு கம்மியாக போகணுங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அது பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது எவ்வளவு, ஏன்னா இப்போ வந்து குளோரிபைரிபாஸ் 2.5 மில்லி பெர் லிட்டர் யூஸ் பண்ணி அடிக்க சொல்கிறோம். ஆனால் ஸ்க்ரீன் ஹவுஸுக்கு அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மில்லி கூட போய் நின்னால் நிற்கலாம். இது பிறகு வந்து இந்த ஸ்டிக்கி ட்ராப் வந்து யூஸ் பண்ணுறது சில சமயங்கள் என்னன்னா, இந்த ஸ்டிக்கி ட்ராப் அப்பப்போ க்ளீன் பண்ணணும். நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஸ்டிக்கி ட்ராப்பை க்ளீன் பண்ண முடியாது. ஏன் க்ளீன் பண்ண முடியாது? அது அட்டையில் கம்மு. அதனால் டிஸ்போசபிள் இல்லை, அதெல்லாம் டிஸ்போசபிள். இந்த சின்ன பிள்ளைக்கு இந்த பப்பர் என்ன சொல்கிறோம், இந்த இடுப்பில் கட்டுறோம் பார்த்தீங்களா, ஆகிருக்கிறதுக்கு, அதை விட துண்டு தட்டினா களி கட்டிக்கலாம். அது மாதிரி எல்லோ கலர் டப்பாவில் எல்லோ கலர் டப்பானா எனி டப்பா, அது தகர டப்பாவோ பிளாஸ்டிக் டப்போ உருண்டையாக இருந்தால் நல்லது. உருண்டையாக இருந்தால் நல்லது. இந்த உருண்டைங்கிற போது எல்லா பக்கமும் உள்ள பூச்சிகள் அட்ராக்ட் ஆகும். அதில் எல்லோ பெயிண்ட் அடித்து வேசலின் தடவணும். வேசலினா வெள்ளை கலர் வேசலின். கிரீஸை தடவக்கூடாது. ஒயிட் கலர் வேசலின் வந்து எல்லா பெட்ரோல் பங்குலையும் கிடைக்கும். அது எதுக்கு போடுவாங்கன்னா பேட்டரிக்கு போடுவாங்க, ரைட்டா? பேட்டரியில் தடவாங்க. வேற வந்து எண்ணெய்னா விளக்கெண்ணெய் தான் தடவணும். வேற தேங்காய் எண்ணெய்லாம் கீழே சொட்டு போட்டுருது. விளக்கெண்ணெய் தான் கொஞ்சம் ஸ்டிக்கியாக நிற்குது. ஸோ ஸ்டிக்கி ட்ராப் வச்சா பிளாக் கலரும் ப்ளூ கலரும் கண்டிப்பாக வைக்க வேண்டும், ரைட்டு? அடுத்து வந்து கிரீஸ்ன்னு நான் வாயை திறந்தா என்ன ஆகும்னா, அது பச்சை கலர் கிரீஸா கருப்பு கலர் கிரீஸான்னு நிறைய விஷியேட் ஆகும். நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது வந்து தெளிவா சொல்லணும். ஒயிட் கலர் ஜெல்லி, அது ரொம்ப சீப் ஆகணும்னா பெட்ரோலியம் ஜெல்லி பாட்டில் வாங்கலாம். அதில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அந்த மூஞ்ச சிவப்பா மாக்குறதுக்காக ஒரு 5 கிராம் 50 ரூபாய்க்கு கொண்டு வாங்குறாங்க. அதையும் தடவலாம். எது சௌரியமோ பெட்ரோல் பங்க்லையும் வாங்கலாம், வீட்டில் யூஸ் பண்ணலாம், ரைட்டு? இது ஒரு முக்கியம்.
ஆனா இதனால வந்து மானிட்டரிங் வந்து பிற தண்ணி இப்ப பூச்சி மருந்து அதாவது சொல்றாருல அந்த வில்ட் இதெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த வில்ட்டை வந்து எங்கேயாவது பக்கத்துல ஆர்ச்சில காட்டுனா நல்லது. வெறுமனே சொல்லி ஏன்னா வந்து ஒரு ரூட்ராட்டுக்கு வேற வேற கெமிக்கல், வில்ட்டுக்கு வேற கெமிக்கல். ரூட்ராட்டுனா செடி வாடுது உடனே அது உடனே வாடிடும். அது பிடுங்கி பார்த்தா வேறு வந்து அப்படி கண்ணை மூடி அன்போட தடவி கொடுத்தீங்கன்னா கிளுகிளுன்னு கீழே வரும். அது ரூட்ராட்டா இருக்கலாம். வேரெல்லாம் அழுகல. சில வீட்டுக்கு வந்து மெதுவா வாடும். மெதுவா நேத்து கொஞ்சம் இலை மரம் அடுத்த நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வாடிட்டு வரும். அது மாதிரில பாத்தீங்கன்னா வேர் அழுகி இருக்காது. அப்ப ஸ்டெம்ம ரெண்டா பிளந்து பார்க்கணும். லாங்கிடியூடினல் செக்ஷன் பிளந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரா இருந்தா ஒரு ஃபங்கஸ், பிளாக் கலரா இருந்தா ஒரு ஃபங்கஸ், ப்ரௌன் கலர் இருந்தா ஃபங்கஸ். உடனே கேட்காதீங்க எதுன்னு கேட்காதீங்கன்ற. எனக்கு எல்லாம் மனப்பாடமெல்லாம் கிடையாது, ரைட்டா? என்டமாலஜி பட் பேசிக்கலி பிஎஸ்சி எல்லாத்தையும் தெரிஞ்சு வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ரைட்டு? அப்படி பார்த்து அது வந்து வெட்டிசிலியமா அல்லது ஃபிசேரியமான்னு பார்த்துட்டோம். இல்ல ஃபிசேரியம் ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டம். ஃபிசேரியம் ஃபங்கஸ்ல வந்து ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் வந்து ஸ்கிலிரோஷியன் ஃபங்கஸ் இருக்கு. ஸ்கிலிரோஷியம் அதுல பாத்தீங்கன்னா செடியை பிடுங்கி பாருங்க, பட்டு போன செடியை வேர்ல வெள்ளி இருக்குல்ல, வெள்ளி மாதிரி மிடுங்க. நம்ம ஏன் முடியல வெள்ளை முடி இருக்கு பாத்தீங்களா, வெள்ளை முடிய மண்ணுல போட்டு அப்படி இருக்கும், மண்ணே ஒட்டாது. அது மாதிரி ஒரு இருந்துச்சுன்னா அது ஸ்கிலிரோஷியம் ராஸ்பி. அதுல குருணையா கிடக்கும். நம்ம கடுகு இருக்குல்ல, ரொம்ப பிடுங்க முன்னாலேயும் பாருங்க, பிடுங்கின பிறகு பாருங்க, கடுகு ப்ரௌன் கலர் கடுகு மாதிரி இருக்கும். அது வந்து 18 இயர்ஸுக்கு நீ என்ன செஞ்சாலும் அதை அழிக்க முடியாது, அந்த ஸ்கிலிரோஷியம் ராட்டா இருந்தா. அதனால என்ன சொல்றேன்னா, சாயில் டிரான்ஸ்போர்ட் சாயில் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சாயில வந்து ஒரு பேத்தாலஜிட்ட சாம்பிள் கொடுத்து எக்ஸாமின் பண்ணா நல்லது. ஏன்னா ஸ்கிலிரோஷியம் ராட்டா இருந்தா உங்களால 18 வருஷத்துக்கு அந்த பாலிஹவுஸை உங்களால ஸ்டெரிலைஸ் பண்ணவே முடியாது. ரைட்டா? அடுத்து வந்து நீங்க சப்ளை பண்ற வாட்டரையும் ஃபில்டர் பண்ணா நல்லது. சப்ளை பண்றீங்களா வாட்டரை வந்து நம்ம அக்வா ஃபில்டர் மாதிரி, ஏன்னா இப்ப பண்றாங்க, அதாவது பெங்களூர்ல பண்றாங்களான்னு தெரியல, இந்த நார்த் இந்தியா தேர் யூஸ் டு ஃபில்டர், தே சே நாங்களாம் ஃபில்டர் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. வாட்டர் ஃபில்டர் பண்ணி தான் உள்ள அனுப்புறாங்க, பயோ ஃபில்டர் மெம்பரைன் போட்டு அனுப்புறாங்க. காஸ்ட்லி தான். பட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை மருந்து அடிச்சு அது எக்ஸ்போர்ட் பண்ண போய் அவன் அத்தனை குப்பைன்னு சொல்லி திருப்பி அனுப்புனா அந்த செலவை பார்க்கும்போது வாட்டர் ஃபில்ட்ரேஷன் கரெக்டா இருக்கு. ஏற்கனவே பண்றாங்க. அதாவது மைக்ரோ இரிகேஷன் பண்ற இடங்கள்ல டேங்குக்கு முன்னாடி அது வைக்கிறாங்க. சோ அது வச்சுக்கலாம், சிரமம் இல்ல. கொஞ்சம் காஸ்ட் ஆகும். நான் சொல்றது அந்த என்ன சொல்றது, மைக்ரோ ஃபில்டர். அதாவது வைரஸ்க்கு வேண்டாம், வி நீட் நாட் ஃபில்டர் வைரஸ் இல்ல, ஹெமட்டோடு பிளஸ் ஃபங்கல் ஸ்போர் வந்து கடுகு சைஸ்ல இருக்கும். இந்த ஸ்கிலிரோஷியம் பாத்தீங்களா, அது கண்டிப்பா கடுகு ஏறத்தால கடுகு மாதிரி இருக்கும். குறிப்பா மல்லிகை அது ஒரு ப்ராப்ளம், ஆர்னமெண்டல் பாடங்கள்ல அது வரும். அதனால பாலிஹவுஸ்ல பெஸ்ட் டிசீஸ் இல்லைன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. பாலிஹவுஸுக்குன்னே பெக்யூலியர் டிசீஸ் வரும். இப்ப காட்டுல பெமிசியா டபாசின்னு இங்க ஒண்ணு இருக்கு, நம்ம வெளியே அலைஞ்சிட்டு இருக்கு, காட்டுல அலையுது. அந்த பெமிசியா டபாசி சத்தியமா உள்ள வராது. நமக்கு என்ன டிசீஸ்னா அது கிரீன் ஹவுஸ் ஒயிட் ஃப்ளைன்னு ஒன்று இருக்கு. கிரீன் ஹவுஸ் ஒயிட் ஃப்ளைங்கிறது காமனா வட இந்தியால இருக்கு, அது பேர் மறந்து வச்சு. அந்த ஒயிட் ஃப்ளை வந்து உள்ள வரலாம், ரைட்டா? அப்ப இதோட மருந்தடிச்சா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த சூடஞ்சாம்பிராணி மாதிரி இதுலயே ஸ்ப்ரே பண்றாங்க, மிஸ்ட் வச்சு ஸ்ப்ரே பண்றாங்க. மிஸ்ட் வச்சு தான் ஸ்ப்ரே பண்றாரு. நம்ம ஆர்கிடு பண்றாருல ராமகிருஷ்ணன் சார், ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், ராமகிருஷ்ணன் தக்கலையில ஒருதான் யார் இருந்தா சான்சலர் பார்த்துவாங்க, அவர் பெர்மிட் பண்ணுனா போய் பார்த்துவாங்க. அவர் மிஸ்ட் வச்சு தான் பண்றாரு. மிஸ்ட்னா ஒரு குழாய் ஓடுது தண்ணி, அதுல தான் ஃபெர்டிலைசர் இதெல்லாம் போடுறாரு, அதுலயே பெஸ்டிசைடும் போடுறாரு. அதுல பெஸ்டிசைட் போட்டா ஒயிட் ஃப்ளையோ த்ரிப்ஸோ கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா இரண்டுமே இலையின் அடியில தான் பத்திரமா உட்கார்ந்துருக்கும், சௌரியமா உட்கார்ந்துருக்கும்.
ரைட்டா? அதனால மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பெக்குலியர் இல்ல, கரெக்ட். எதை செய்தாலும் மறக்காமல் செய்ய வேண்டும், மாற்றாமல் செய்ய வேண்டும். அதான் பிரச்சனை. மறுபடியும் சொல்றேன், புது ஆளை உள்ள விடக்கூடாது, ரைட்டா? அப்புறம் புது ஆளை உள்ள விடக்கூடாது. நம்ம பாலிகஸ்ல யாரையும் உள்ள விடக்கூடாது. எக்ஸப்ட் தட் இது பீப்புளை மட்டும் தெரியல, வேற ட்ரெஸ் போட்டான் நல்லது. அல்ல அப்படியே ஒருத்தாள் வரணும்னு வச்சுங்க. இப்போ ஜோ நான் ஒரு பாலிகஸ் செஞ்சு ஜோ வந்தே திருன்னு சொல்றான்னு வச்சுங்களேன், சரி நம்ம ஜோவை விடாட்டியே வருத்தப்படுவாருன்னு சொல்லி அவருக்கு பெரிய ஒரு அங்கியை போட்டு இந்த நம்ம அந்த கொரோனா ட்ரெஸ் வந்து 5000 நினைக்கிறேன். கொரோனா அந்த ட்ரெஸ் 5000 நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி சார் தலையிலேருந்து கால் வரைக்கும் மாட்டிட்டு உள்ளே போனால் கூப்பிட்டு போகலாம், ரைட்டா? அந்த மாதிரி. இன்னொன்று, டெம்பரேச்சர் மெயின்டைன் சொல்கிறீங்க, ஆனால் டெம்பரேச்சர் ஹாட்டாக தான் இருக்குது. நிறைய பாலி ஹவுஸில் வந்து டெம்பரேச்சர் ஹாட்டாக தான் இருக்கு, ஏன் தெரியல. அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணல. சார், சாரி ஃபார் இன்டரப்ஷன். சொல்லுங்க சார். சார் வந்து இப்ப சொன்னீங்கல்ல, அருமையான இது சொன்னீங்க, கொரோனா ட்ரெஸ். ஆமா, அதான் வந்து அந்த பாலி ஹவுஸ் உள்ள போறதுக்கு நல்ல வந்து ஒரு ட்ரெஸ். ஆனா அந்த கொரோனா ட்ரெஸ் அது ப்ளூ கலரு. அந்த ப்ளூ கலர் போயிட்டு இப்ப ஜோ ஒரு பாலி ஹவுஸ் வச்சிருக்காரு, நான் ஒரு பாலி ஹவுஸ் வச்சிருக்கேன் வச்சுங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஜோட்ட போயிட்டு ஏன்ட்ட வரக்கூடாது. ஏன்னா அதாவது மேன் டிரான்ஸ்போர்ட் த பெஸ்ட் அண்ட் டிசீசஸ். மேன் ஆக்சுவலா அது வந்து நம்ம நிறைய இதில் பெறல. இந்த மீலி பக்கு இதெல்லாம் எல்லாமே மேன் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஜாஸ்தி. அதனால ஒரு சின்ன விஷயம் தான், எனக்கு கரெக்டா பார்க்கணும். மிக நன்றி, வணக்கம். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒரு சின்ன விஷயம், டாக்டர் வந்து சொன்னாரு சாயில் ட்ரீட்மெண்ட் சொன்னார் இல்லைங்களா? ஆமா ஆமா. எங்க சைடுல பொறுத்தவரையில ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லைங்களா? சரி, அதை ட்ரீட் பண்றாங்க. 40 to 50 ml 1 லிட்டர் வாட்டர்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு போட்டு அதை வந்து பிஃபோர் பிளான்டிங் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா சார் ஆகுது? நெமோட்சோட்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆயிடுது, எக்ஸ் இன்செக்ட் கண்ட்ரோல் ஆயிடுது, ஃபங்கஸ் கண்ட்ரோல் ஆயிடுது, பாக்டீரியா கண்ட்ரோல் ஆயிடுது. ஸோ அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு மெத்தட் வந்து இப்போ நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. யூஸ் பண்ணலாம். அதாவது அதை விட என்ன சொல்றாங்கன்னா, எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, கேட்டேன்னு சொல்றாங்க, சாயில் ஹீட்டிங், சாயில் ஹீட்டிங். அதாவது என்ன ஹைட்ரோஜன் பெராக்சைடு இப்ப நீங்க வாங்குற பெராக்சைடு 1 லிட்டரு 500 ரூபாய் இருக்கலாம். நான் போய் விலையை கேட்பேன், அதெல்லாம் எதுக்கு 500 ரூபாய்? இது நல்லதியா லோக்கலா தயார் பண்றாங்க, ஆர்கானிக்கலா தயார் பண்ண நான் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஊத்துவேன். சாயில் ஹீட்டிங் தான் பெஸ்ட். அதுக்கு டெம்பரேச்சர் இருக்கு. ஏன்னா நீங்க ஓரளவுக்கு மேல ஹீட் பண்ணீங்கன்னா சாயில் குவாலிட்டியும் மாறிடும், டெக்ஸ்சர் மாறிடும். சாயில வந்து ஹீட்டிங் வந்து சப்ப அந்த கடலை வறுக்காம பாத்தீங்களா, கடலை நிலக்கடலை வறுக்காங்களா, அவன் மாதிரி ஹீட் பண்ணீங்கன்னா சாயில ஒண்ணு முளைக்காது. அதான் மலடு சாயில். மலடுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஆர்கானிக் ஃபார்மர்ஸ். சாயெல்லாம் மலடெல்லாம் ஆகல, அதனால ஃபியூரடான் போட்ட வயலையும் நம்ம இது எர்த்தோம் எடுத்திருக்கேன். அது மாதிரி எர்த்தோம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இங்க நம்பாதீங்க. சாயில்ல ஒரு குடம் தண்ணியை ஊத்திட்டு கெட்டி வச்சீங்கன்னா எர்த்தோம்லாம் மேல வரும். இன்னொன்னு, எர்த்தோமுக்கு வந்து தண்ணி ஆகாது, தண்ணீர் தேங்குது, ஆகவே ஆகாது. அதனால எர்த்தோம் வெளியே வருது. அது மாதிரி இன்னொன்னு ஞாபகிங்க, ஆர்கானிக் மெனியூர் கொண்டு வந்து போடும் போதும் தயவு செய்து வெல் டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மெனியூரா தான் நல்லது. அதுல தொடர்ந்து பிரச்சனை, ஏன்னா வெல் டீகம்போஸ்ட்ல வந்து உள்ளேயே ஆர்கானிக்கா ஹீட்டிங் ஆகும். நம்ம சொல்ற மாதிரி இந்த 15 நாள்ல பயோ டீகம்போசர் அதெல்லாம் ஒரு 10, 25, 30 நாள்ல வருதுங்கிறாங்க. எனக்கு என்னமோ ஐ ஃபீல் இட் இஸ் நாட் குட். அந்த 3 months 4 months ஆனியோரோபிக் கண்டிஷன்ல ஹீட் டெவலப் ஆகி உள்ள ஒன்று அது கருன்னு ஆனா தான் நல்லது. அதை வந்து சீக்கிரம் டீகம்போஸ் பண்ணிச்சிங்கன்னா, அந்த குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெமட்டோடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1988 பில்ட் ஆஃப் அன்னோன் ஈட்டியாலஜின்னு சொல்லி DCH 32 காட்டனில் வந்துச்சு. காட்டனில் வாடுது டிசீஸ் எல்லாம் பார்த்தாங்க. கடைசியில் ஒரு மீட்டிங்கில் நானும் என் சீனியர் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். என்ன ஃப்ரெண்டு இது ரொம்ப விட்ட அன்னோடியில் உங்கள் சமாச்சாரம் இல்லையான்னு கேட்டேன். என்ன அவங்க சமாச்சாரம் நெமட்டோடு, அவங்க ஃபங்கஸ் பேக்டீரியா பார்க்குறாங்க, நெமட்டோட பார்க்கல. நெமட்டோட யாரும் ப்ரெசென்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவர் சொன்னார், இல்லை ஃப்ரெண்டு எங்கள் பாஸை வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாங்க. என்ன அவர் அந்த சாம்பிளை எடுத்துகிட்டு போனார்.
பார்த்துட்டு சொன்னாரு, கூப்பிட்டு காட்டினாரு, பாருயா இந்த நெமட்டோட தண்ணியில போட்டா தான் வேற காஞ்ச வேற கொண்டு வந்து கொடுப்பாங்க, வேற தண்ணியில போட்டு ஊற வைக்கணும், 2ஆம் நாள் தான் நெமட்டோடு வருதுன்னு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதை ஹோப்ரோலேமஸ் ஹெலிகோடெங்லஸ் கண்டுபிடிச்சாங்க. ரைட்டா? சில சமயம் சயின்டிஸ்டும் ஒரு சொல்றாரு, ரெகனைசன் சொல்றாரு, அவரை காணும் இன்னைக்கு. இந்த ரெகனைஸ் இல்லைனால இது மாதிரி பண்ணாலும் பண்ணுவாங்க. இந்த பாலிஹவுஸ்ங்கிற ஸ்பெஷலிஸ்ட். இன்னொன்னு எப்படின்னா, இந்த பனையறவன் இடுப்புல வந்து ஒரு 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 இது ஒரு 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 இந்த ஒரு இது குடுவை மாதிரி போட்டிருப்பான். அதுல சுண்ணாம்பு பனை இடுக்கிறெல்லாம் இருக்க மாதிரி பாலிஹவுஸ்ல டெய்லி நுழையும் போதே செல்லா டேப் எல்லாம் கொண்டு போகணும். இன்னைக்கு சின்னதா கிழிஞ்சிச்சுன்னா பெருசா கிழியும். அதனால வந்து பாலிஹவுஸ்ல மெயின்டெனன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ரைட்டா? அது போக வந்து காற்று காலத்துல காற்று திசையின் குறுக்க அகலமான பாகம் இருக்கக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்க்கறதுக்கு மஷ்ரூம் செட்டெல்லாம் கிழக்கு மேற்கா போட சொல்றாங்க, அந்த நீள்பாகம். ஆனா இங்க வந்து ஆடி மாசம் தென்மேற்குல இருந்து காத்தடிக்கும். ஆடி மாசம் இப்ப புரட்டாசி ஐப்பசி மாசம் வடகிழக்கு தான் காட்டிக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த அகலமான சைடு இருக்குல்ல, அது என்ன சொல்றது, இந்த பிராடர் சைடு வந்து இதுல வராம நீள்வாக்க சைடு, குறிப்பா பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் போட்டா கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன் பாலிஹவுஸ். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் என்னது என்ன இருக்கணும், என்ட்ரன்ஸா அல்லது அதாவது சார் இந்த நீங்க பாக்கல லாங்கிட்ட இருக்குல்ல, இந்த லெஃப்ட் வந்து வடகிழக்கு ஈஸ்ட்ல இருக்கணும், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்டா போட்டா ஒருவேளை ஏன்னா நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் எந்த ஸ்கிரீன்லாம் பிய்யுது எது பிய்யாம இருக்குன்னு பாக்குறேன். கிளியுலம் காலேஜ்ல பாத்துட்டு இருக்கேன். கிளியுல பாத்தீங்கன்னாலே கிளியுது. அப்ப காத்து ஃபோர்ஸ் வந்து சவுத் வெஸ்ட்ல இருந்து வரலாம், சீசன்ல ஆடி மாசம் வரலாம், நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரலாம். அதனால அந்த இதை பார்க்கணும். அப்படி இல்ல இப்படி மாதிரி நம்மளா தான் திருப்பி ஏன்னா வந்து ஃபாரின்ல வேற, நம்ம ஃபாரின்ல அடிச்சா காத்து ஓங்கி அடிக்கும், இல்லாட்டி காத்து இல்லாம போயிடும். ரைட்டா? அது பார்த்துக்கணும். இது போக காத்தடிக்கும் போது இது என்னது, நம்ம இப்ப எலுமிச்சைக்கெல்லாம் விண்டு பெல்ட் போடணுங்கிறோம். விண்டு பெல்ட் மாதிரி கேஷ்யூரினா வந்து ஒரு 8 ரோ ஒவ்வொரு 50 மீட்டர் போட்டீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணோம். அந்த கேஷ்யூரினா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாக் சாயில்ல அதுக்கு வீல்ட்டு ரூட் ராட்லாம் வரும். பிளாக் சாயில கேஷ்யூரினா ஒப்பேறாது. அந்த வந்து சிகப்பு மண்டெல்லாம் இல்லை சிவப்பு மண்டா இருந்தா கேஷ்யூரினா சிவப்பு மண்டா தான் கேஷ்யூரினா ஒர்க் அவுட் ஆகும், சாண்டி சாயிலாம் ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி கேஷ்யூரினா வந்து 2 வருஷத்துல பட்டு போயிடும் இந்த காடு கிளே சாயில. அதில் அங்கே உள்ள மரத்து பாருங்க. அதாவது எப்படின்னா, இந்த ஒரு மத்தியில வந்து ஒரு வருஷம் தென்னை, அதுக்கு இந்த பக்கம் இன்னொரு மரம், கடைசியில் கேஷ்யூ போடுங்க. கேஷ்யூ வந்து இந்த எண்டில் கேஷ்யூ போட்டிங்கன்னா ஓரளவு விண்டு பெல்ட் ஸ்கீம் மாதிரி. ஏற்கனவே இங்கே போட்டிருந்தாங்க, நம்ம தேரிக்காடு இருக்குல்ல, தேரிக்காடு திருச்செந்தூர் டு ஸ்ரீவண்டி ஏரியா வரைக்கும் ஒரு சிஸ்டம் ஆஃப் பிளான்ஸ் போட்டிருந்தாங்க. அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். மிக நன்றி. தற்போது திருமதி சாந்தி சிவகுமார் அவர்கள் கொஞ்சம் பேச விரும்புறாங்க, அவர்களை அழைக்கிறேன். பொறுத்த வரைக்கும் நம்ம எங்க போட போறோம், கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அண்ட் இப்ப சார் சொன்ன மாதிரி அதோட காற்று திசை எப்படி இருக்கும், அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஷேப்ல போட போறோம், என்ன ஹைட்ல போட போறோங்கிறத டிசைட் பண்ணணும் சார். இதுல வந்து வேரியஸ் ஷேப்ஸ் இருக்கு, டூம் ஷேப் இருக்கு, சா டூத் ஷேப் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த இடத்துல என்ன மாதிரி ஷேப்ல எந்த ஹைட்ல போடணுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அதிகமான காற்று வீசிக்கணும், 7 மீட்டருக்கு மேல அதோட ஹைட் இருக்கணும், சா டூத் ஷேப்ல இருக்கணும். கிருஷ்ணகிரி சைட்ல வந்து நிறைய இந்த ஷேப்ல தான் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னா உள்ள வந்து பாலிஹவுஸ்க்கு உள்ள ஒரு நெட் லேயர் போடுவாங்க. அது வந்து கலர் வந்து மாறும், என்ன கிராப் போட போறோம், என்ன டெம்பரேச்சர் அங்க ப்ரிவைல் ஆகுறதுன்னு பார்த்து அது உள்ள வந்து அலுமினியம் நெட்டோ இல்ல கிரீன் நெட்டோ போடுவாங்க சார். ஓவர் டெம்பரேச்சர் இருந்ததுன்னா அலுமினியம் நெட் உள்ள கண்டிப்பா போடணும். அதே மாதிரி பாலிஹவுஸ் அப்படிங்கிறது ஒரு ஹைடெக் கல்டிவேஷன். ஒன்ஸ் நம்ம வந்து ஹைடெக் கல்டிவேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு சாதாரணமா ஒரு பாலிஹவுஸ் போடுறோம்னா 44 லட்சம் ரூபாய் செலவாகும். அது
கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 38 lakhs சொல்றாங்க. பட் பிளான்டிங் எல்லாம் சேர்த்து 44 lakhs ஆகுது ஒரு ஏக்கருக்கு. ஸோ இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போகும்போது அது சாயில்ல பண்ணாம வீட் மேட் போட்டுட்டு சாயில்லெஸ் கல்டிவேஷனா அது வந்து கொக்கோபீட்ல பாலிபேக்ஸ்ல பண்ணும்போது ரொம்ப சரியா இருக்கும். அப்படி பண்ணும்போது இந்த நெமட்டோட வேரியஸ் சாயில் பர்ன் டிசீஸை நம்ம முதல்லயே வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியும் சார். ஒன்ஸ் நம்ம பாலியோகல்டிவேஷன் டிசைட் பண்ணிட்டோம்னா என்ன கிராப் போட போறோங்கிறதே டிசைட் பண்ணிக்கணும். மேக்சிமம் வந்து பெல் பெப்பர், குக்கும்பர், நிறைய வந்து கட் லாஸ் பண்றாங்க. அது இல்லாம செரி டொமேட்டோஸ் ரொம்ப நல்லா வருது, ஸ்ட்ராபெரி ரொம்ப நல்லா வருது. ஸோ என்ன கிராப் பண்ண போறோன்றதையும் நம்ம முதல்ல டிசைட் பண்ணிடணும். ரொட்டேஷன் இப்போ வந்து அவங்க சாயில்ல பண்ண போறாங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஃபீல்ட்ல பண்ற மாதிரியே ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் இருக்கணும். ஒரு தடவை குக்கும்பர் போட்டாங்கன்னா அடுத்து வந்து ஒரு பெல் பெப்பரோ இல்ல அடுத்து வந்து ஒரு செரி டொமேட்டோவோ அவங்க கண்டிப்பா மாத்தி பண்ணணும். அது அப்படி பண்ணாம வீட் மேட் போட்டு கொக்கோபீட்ல பாலி பேக்ஸ்ல பண்றாங்கன்னா ஒரே கிராப்பை கூட பண்ணிக்கலாம். அப்போ வந்து சாயில் பார்ன் டிசீஸ் கண்டிப்பா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சார். மேக்சிமம் வந்து பாலிஹவுஸ்ல பண்ணும்போது ஒரு லேயர் வந்து நெட், மஸ்கிட்டோ நெட் மாதிரி ஒரு நெட் போட்டு டோட்டலா கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் உள்ள போகும்போது அது கண்ட்ரோல்டு கண்டிஷன் நிறைய பெஸ்ட் இருக்காது. ஓவர் ஹீட்னால சம்டைம்ஸ் சம் பெஸ்ட் ப்ரிவைல் ஆகலாம். அது ஆர்கானிக் மெத்தட்லயே நல்லாவே மேடம் ஒரு நிமிஷம், இது எல்லாமே இப்ப நீங்க சொல்றது அவ்வளவும் நம்ம அந்த சிஸ்டம் கண்ட்ரோல்டு கண்டிஷன் இருக்குல்ல, அதுல எல்லாமே வந்து அப்ளிகபிள் இன் கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ். ஆமா சார், கண்ட்ரோல் கண்டிஷன்ல அப்ளிகபிள். நம்ம வந்து நிறைய பெஸ்ட் எல்லாமே இன்க்ளூட்ஸ் தி காஸ்ட் வந்து இப்ப டென்டேட்டிவா வந்து அரைவ் பண்றது 1 ஹெக்டேருக்கு 2.45 crores, 1 ஹெக்டேருக்கு 2.5 ஏக்கர்ஸுக்கு. இதுல வந்து எல்லா இதுவும் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். அதுதான் நாம வந்து இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் நாம வந்து சொல்லியிருக்கோம். அதனால அதை வந்து நாம இது பண்ணுவோம்னா வேற கொஸ்டின்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா பாருங்க. கொஸ்டின்ஸ் இஸ் தேர் எனி டவுட்ஸ்? Okay, thank you Dr. Shanti Sivakumar for your valuable information and sharing. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதா சார்? சார் வெரி ஷார்ட் क्वेश्चन சொல்லுங்க சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். நம்ம இண்டிவிஜுவல் கம்பெனி நாட் ஆடிபிள் சார், கேட்கல. பண்ணி அனுப்புங்க சார். சார் ரவி சார் தானே பேசுறீங்க? ஆமா, அவர் வந்து இது பண்ணாங்க சார். சரியா கேட்கல, நாட் ஆடிபிள். அந்த மைக்ரோஃபோன் இருக்குன்னா வாய் பக்கத்துல வச்சு பேசுங்க சார். ஹலோ, சப்சிடி யாருக்கெல்லாம் கிடைக்கும்? கம்பெனிக்கோ ட்ரஸ்ட்டுக்கோ சப்சிடி யாருக்கு கிடைக்கும்னு கேக்குறாங்க. ஆமா, சொல்லுங்க சார். ராசு சார், நான் சொல்றேன் சொல்லுங்க சார். சப்சிடியை பொறுத்தவரையில வந்து எனி farmer can avail subsidy at the rate of rupees 467 per meter square for polyhouse and 360 per meter square for shade net. இது வந்து எல்லா ஃபார்மருக்கே அப்ளிகபிள் ஆகும் சார். யார் வேணாலும் வாங்கிக்கலாம். இல்ல, அதுக்கு இந்த அதாவது PM கிசான் ஸ்கீம்ல எல்லாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க பண்ணக்கூடாது, அல்லது பிக் ஃபார்மர்ஸ்க்கு நாட் எலிஜிபிள், இந்த மாதிரி அது மாதிரி ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதா சார்? அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. இதை பொறுத்தவரை பேங்க் சப்சிடி, கிரெடிட் சப்சிடி, இதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், நாம வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இன்ஸ்டால் பண்ண பிறகு சப்சிடியை வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி HO, AHO, HO, ADH, DDH தான் வந்து சப்சிடி ரிலீஸ் பண்ணுவாரு. பண்ணி அது வந்து பேங்க்குக்கு டைரக்டா போய்டும் அக்கௌண்ட்டுக்கு. கிரெடிட் சப்சிடி. Any other interaction going on? வேற ஏதாச்சும் interaction?
ஒண்ணும் இல்லைன்னா முடிச்சிடலாம் ஜோ. முடிச்சிடலாம். ரைட், ஓகே. ஸோ நாம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்றைய தினம் இன்றைய தொழில்நுட்பம் நமக்கு பாலி ஹவுஸ் தொடர்பான தொழில்நுட்பம் நல்லபடியாக தகவல்களை தெரிவித்து மானிய விவரங்களையும் தெரிவித்து ஒரு பெரிய விவாத மேடையை ஏற்படுத்தி கொடுத்த திரு ராசு முன்னாள் வேளாண்மை துணை இயக்குனர் அவர்களுக்கு இந்த குழுவின் சார்பில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவ்வளவு நேரம் அமைதியாக பொறுமை காத்திருந்து நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொண்டு தீர்வுகளை பெற்றுக்கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இடையிடையே தேவைப்பட்ட சந்தேகங்களுக்கு பதில் அளித்த டாக்டர் என் முருகேசன், திருமதி சாந்தி சிவகுமார் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையினை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நிறுவன உரிமையாளர் திருமதி சூரிய நர்மதா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.